ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்னோ ஒயிட்டோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆகி 2 மாசமா ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் நோட்டீஸ் பண்ணலைங்க, நிஜமா நோட்டீஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி டீசர் ஒன்று வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கிளீம்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். மறக்காம ரெண்டுத்தையும் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வை நாட் ட்ரெய்லரை மிஸ் பண்ணிட்ட மாதிரி ட்ரெய்லரில் ஏதாச்சும் காட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை, வாட்ச் லைட் ஏதாவது போட்டுட்டு இருந்தேன். ஸோ சேர்ந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ பார்த்துறதுக்காகவும் பேசுவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் 3, 2, 1 கோ. This was my father's kingdom, a place of fairness, but the queen changed everything. Take him away! Perfect casting. What did you say? The people need some kindness. You know, I really don't remember you being this opinionated. Magic mirror on the wall. Who is the fairest of them all? Famed is thy beauty, Majesty. But a lovely maiden I now behold. I look at you, and I just want to be the fairest of them all. The queen is evil. You must flee into the woods. My parents always said this forest was a magical place. Hello? Is there anybody here? It's a human. What did you think I was? Nothing. Ghost. You'll be safe from the queen here. The queen stole everything from all of us. I'm gonna need your help. It's time to restore our kingdom. Waiting on a wish, holding out for someday, hoping somehow, some way, there comes a miracle. Find Snow White. Me, I close my eyes and see the girl I meant to be. This is our kingdom, and now we're here to take it back. You were saying. I'm sorry, my dear. Did I frighten you? March 21. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஓகே, பேசிக்காக வந்துட்டு ஸ்னோ ஒயிட் இந்த கர்ட்டூன்னு சொல்லுவாங்க ரைட்டா, சீரீஸ். அப்போ வரும். எனக்கு தெரிஞ்சு 1990s எனக்கு சரியா தெரியல இயர் எப்போ பப்ளிஷ் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கும் அந்த ஸ்னோ ஒயிட் ஸ்டாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டாரி புக்லேருந்து நான் படிச்சுக்கிருக்கேன். அப்புறம் வந்துட்டு டிவியில் பார்த்துருக்கேன், சரிங்களா, அந்த சீரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர், அந்த பொண்ணோட கேரக்டர் ஸ்னோ ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக கதையை பற்றி எனக்கு சரியா நான் உள்ள, பட் வந்து ஸ்னோ ஒயிட் சொன்னாலே ஒரு அழகான ஒரு 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 கிராமத்து பொண்ணுன்னு சொல்லலாமா, ஒரு பொண்ணு, 7 கட்ட மனசுங்க, அப்புறம் ஒரு பாய்சன் ஆப்பிள், அப்புறம் ஒரு குவீன், ஈவில் குவீன், சரிங்களா. இதுதான் இந்த கேரக்டர் தான் நம்மளை வந்துட்டு ரெசம்பிள் பண்ணும். ஸ்னோ ஒயிட் கதனாலே இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்கை படித்த வரைக்கும் வந்துட்டு ஸ்னோ ஒயிட்னாலே வந்துட்டு இந்த 7 கட்ட மனசு கூட தான் இருப்பா, அவங்க தான் பார்த்துப்பாங்க. அப்போ தப்பி தவறி அந்த ஈவில் குவீன் வந்துட்டு ஏமாற்றி அந்த விசையாப்பில் சாப்பிட வச்சிருவா. அப்புறம் அவர் பொழைக்க வைக்கிறதுக்காக வந்துட்டு அவளோட பார்ட்னர் வரணும், லவ் ஆஃப் லைஃப் கண்டிப்பாக வந்து தான் வந்துட்டு காப்பாற்றணும். அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாரி போயிருக்கு. பட் வந்துட்டு இது மாதிரி சீரியஸ் எடுக்கும்போது கத்துனா பார்க்க நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பட் இது லைஃப் ஆக்ஷனாக வரும்போது எவ்வளோ விஎஃப்எக்ஸ், சிஜி கேரக்டர்ஸ்லாம் வரணும். இந்த கட்டமசம் நீங்கள் பார்த்தீங்க, அப்புறம் வந்துட்டு இந்த அனிமல்ஸு ஸோ எல்லாம் பார்க்கும்போது டிஸ்னி சைட்லேருந்து வந்துட்டு இதெல்லாம் வருது ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு டிஸ்னி வந்துட்டு முடிஞ்சா வந்துட்டு மிக்கி மாய்ஸே வந்துட்டு லைஃப் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க ரைட்டா, அதுதான் டிஸ்னி, சரிங்களா. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பட் என்னன்னா வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் படம் வச்சுக்கோமே, 1 hour 40 minutes மேக்ஸிமம் 1 hour 40 minutes இருக்குமா. ஸோ எப்படி காட்ட போறாங்க, ஸோ என்னென்ன வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறாங்க,
என்ன வந்துட்டு இந்த டேலர் பார்க்கும்போது வந்துட்டு கேஸ்டிங் அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லுவேன். ஸ்னோ ஒயிட் கேரக்டரா இருக்கட்டும், அந்த ஈவில் கோயின் கேரக்டரா இருக்கட்டும், இந்த கட்ட மனசுங்க அதெல்லாம் சிஜி நல்லா தெரியுது. பட் வந்துட்டு ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக கேஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் வந்துட்டு சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு 1 hour 40 minutes வந்துட்டு இப்போ கிட்ஸ் பார்க்கும்போதே இந்த அனிமல், இந்த கட்ட மனசுங்க, இந்த விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு நான் எல்லா வீடியோ சொல்றது அனிமேஷன் வந்துட்டு போத் கிட்ஸ் வந்துட்டு விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு நல்லா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்டோரி வைஸ் அதுலேருந்து டேக்அவே ஒரு குட் டேக்அவே கண்டிப்பாக இருக்கும். நல்லா லெசன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு அடால்ட்ஸ் நம்மளுக்கு தான் புரியும். சரிங்களா? அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும். அப்போ இந்த படம் வந்து 2 பேரும் போய் பார்க்குறது. அப்பா அம்மா சேர்ந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்பா அம்மா போய் பார்க்க கூடாது. அப்பா அம்மாவே இப்போ பார்க்கணும் அந்த லெசன்ஸை வந்துட்டு அவங்க கத்துக்கிறதுக்கு. எல்லா அனிமேஷன் மூவிலும் கண்டிப்பாக சொல்லுவேன். அனிமேஷன் மூவினாலே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் லைஃப் ஆக்ஷன் வரும்போது இது ஒரு அடாப்டேஷன் அனிமேஷன் சீரிஸோட ஸ்னோ ஒயிட் அனிமேஷன் சீரிஸ் அடாப்டேஷன் லைஃப் ஆக்ஷன் கொண்டு வரும்போது கண்டிப்பாக அது குட் டேக்அவே தானே கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துல குட் டேக்அவே இருக்கு. 2 அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபில்மாக கண்டிப்பாக இருக்க போது March 21 மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது சொல்லிட்டு வெளியே முடிச்சுக்கிறேன். சீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலி. ஓகே, பாய்.